அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை. விநாயக பெருமானை பற்றி கண்ணதாசன் பாடிய பாடல். கற்பகம் என்றால் வேண்டியதை தருகின்ற மரம் என்று பொருள். கற்பக விருட்சம் என்று பொருள். நமது அக்ஷயா ஜோதிட வித்யாலயம் ஒரு கற்பக விருட்சம் தான். வேண்டியதை அள்ளி அள்ளி தருகின்ற ஒரு அற்புதமான கற்பக விருட்சமாக நமது அக்ஷயா ஜோதிட வித்யாலயம் மிளிர்ந்து வளர்ந்து இன்றைக்கு விருட்சமாக கிளை பரப்பி வேரூன்றி தழைத்து எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி ஒரு ஜோதிட ஆச்சாரியார்களாக, ஜோதிட ஆராய்ச்சியாளர்களாக தொடர்ந்து நமது அக்ஷயா ஜோதிட வித்யாலயம் உருவாக்கி வருகிறது. இன்றைக்கு 22வது பட்டமளிப்பு விழா. எவ்வளவு பெரிய நீண்ட பயணம். இயல்பாக சொல்ல வேண்டுமென்றால் 25வது பட்டமளிப்பு விழா நடத்த வேண்டும். இடையில கொரோனா காலம். கொரோனா காலத்தில் நான் பட்டமளிப்பு விழா நடத்தப்படவில்லை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு 22வது பட்டமளிப்பு விழா மிக முக்கியமான இடம். இந்த இடம் சதுரகிரியின் மலையினுடைய ஒரு பகுதியில் சதுரகிரியினுடைய சித்தர்கள் வாழும் பூமி, இன்னொரு புறம் ஆழ்வார்கள், பெரிய ஆழ்வாரும் அன்னை ஆண்டாளும் வாழ்ந்த திருவில்லிபுத்தூர் என்ற பூமி. அந்த அற்புதமான இரண்டு பூமிக்கு நடுவில் கிருஷ்ணர் கோவில் என்ற ஒரு அற்புதமான தளத்தில், திருத்தலத்தில் நாம் இன்றைக்கு எல்லோரும் பட்டம் பெற இருக்கிறோம். எப்படிப்பட்ட பட்டம்? எந்த நாளில் இந்த பட்டம் பெறுகிறோம்? கல்விக்கு அதிபதியான ஹயக்ரீவர் இன்றைக்கு அவதரித்த ஜெயந்தி அவதார திருநாளில் பட்டம் பெற இருக்கிறோம். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. ஹயக்ரீவர் யாரு? மகாவிஷ்ணுனுடைய அம்சம். நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணர் கோவில் கண்ணன் மகாவிஷ்ணுனுடைய அவதாரம், அம்சம். அப்ப எங்கு நோக்கினும் மகாவிஷ்ணுடைய அம்சமாக வடபத்திர சாயி என்ற அற்புதமான 108 திவ்ய தேசங்களில் ஒரு மிக முக்கியமான தேசமாக இருக்கின்ற வடபத்திர சாயி என்ற அற்புதமான பெருமாள் இங்கே சயன கோலத்தில் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் அன்பு செலுத்துகிறோமோ, யாரெல்லாம் பெருமாளோடு இணைந்து இசைந்து குழைந்து வழிபடுகிறோமோ அவருக்கெல்லாம் ஆண்டாளுக்கு அருளை தந்தது போல நமக்கும் அருளை தருகின்ற அற்புதமான வடபத்திர சாயி இங்க இருக்கிறார். இந்த தலம் அப்படிப்பட்ட தலம். விஷ்ணு சித்தர், உங்களுக்கெல்லாம் தெரியும், விஷ்ணு சித்தர் என்ற அற்புதமான சித்தர் குழந்தை இல்லை என்று பெருமாளிடம் கேட்க கேட்க பூமாதேவியே அன்னை ஆண்டாளாக அவதரித்து விஷ்ணு சித்தருக்கு மகளாக வந்து வாய்க்கப்பட்டார். அற்புதமான குழந்தை, ஆனந்த குழந்தை, தெய்வீக குழந்தை நமக்கு கிடைத்திருக்கிறது என்று கோதை என்று பெயர் சூட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்து கொண்டு வருகின்ற வேளையில் என்னுடைய மணவாளன் பரந்தாமன் தான். என்னுடைய மணவாளன் திருவரங்கன் தான். எவரையும் நான் மணக்க மாட்டேன். நான் மணக்க வேண்டுமென்றால் பரந்தாமனைத்தான் மணப்பேன், அரங்கனைத்தான் மணப்பேன் என்று உறுதி பூண்டு சொல்லும் போது அந்த விஷ்ணு சித்தரால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. ஆனாலும் அரங்கனே தன் முன்னிருந்து ஆண்டாளை ஏற்றுக்கொள்வதாக சொன்ன பிறகு, நான் எத்தனை ஆண்டு காலம் உனக்கு நான் சேவை செய்திருக்கிறேன், எவ்வளவு பெரிய சேவைகளை எல்லாம் செய்திருக்கிறேன்,
சதா சர்வகாலமும் உனக்காக நான் உழைத்திருக்கிறேனே, என்னை விட்டு விட்டு ஆண்டாளை நீ ஏற்றுக்கொண்டாயே, ஏன் என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய் என்று அரங்கனிடம் கேட்கும்போது, உனக்கு இன்னும் புவியில் வேலை இருக்கிறது, இன்னும் புவியில் வேலை இருக்கிறது, இன்னும் திருவில்லி புத்தூரில் இருந்து வருபவர்களுக்கெல்லாம் அரங்கனுடைய பெயரையும் அரங்கனுடைய பெருமையையும் பெருமாளுடைய பெயரையும் வடபத்திர சாயினுடைய பெருமையையும் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அருளாளர்களை இங்கேயே விட்டு விட்டு சென்றிருக்கிறார். இன்றைக்கு வடபத்திர சாயி என்ற ஒரு திருக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணு விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வாரை மட்டுமல்ல, மகா விஷ்ணு சித்தரை இங்கே வைத்து விட்டு ஆண்டாளை கொண்டு போய் திருவரங்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். திருக்கோஷ்டியூர் கொண்டு போய் ராமானுஜரை வைத்திருக்கிறார். ராகவேந்திர பெருமானை அழைக்கும் போதெல்லாம் வந்து பெருமாளுடைய அருளை தர வேண்டும் என்று பணித்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் ராமநாமம் உச்சரிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் சிரஞ்சீவி ஆஞ்சநேய பெருமாள் நேரடியாக வந்து அருளை தர வேண்டும் என்று பணித்திருக்கிறார். இப்படி அருளையும் பொருளையும் அள்ளி தருவதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூமியில் நாம் இன்றைக்கு பட்டம் பெற இருக்கிறோம் என்பது நமக்கெல்லாம் மிகுந்த பெருமை. அதில் ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் இன்னைக்கு திருவோண நட்சத்திரம். வெங்கடேச பெருமாள் அவதரித்த திருவோண நட்சத்திரத்தில் இன்றைக்கு பட்டம் பெற இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க, எத்தனை பெருமை. அதுவும் ஆவணி மாத திருவோணம் என்றாலே ஓணம் பண்டிகை. உலகம் முழுவதும் இன்றைக்கு ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ ஓணத்தில் அவதரித்தான் பெருமாள் என்ற காரணத்திற்காக அந்த ஓணத்தையே திரு ஓணம் என்று அழைக்க பழகினோம் நாம. அப்ப எவ்வளவு பெருமை அது. அதுவும் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற திருவோணம். 10ஆம் இடம் என்பது இயக்கம். இன்றைக்கு நான் பேச வந்தது உடல், உயிர், உடல், மனம் பற்றி பேச வந்திருக்கிறேன். இதை விட்டு விஷ்ணு சித்தரை பற்றி, ஆண்டாளை பற்றி, அரங்கனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமே என்று நீங்கள் நினைக்க கூடும் என்பதற்காக அப்படியே சுற்றி எங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம்? 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற அந்த திருவோண நட்சத்திரத்தை பற்றி நாம் பேச வந்திருக்கிறோம். திருவோணம் என்பது 10ஆம் இடம் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இயக்கம். அதுதான் இயக்கம். ஒரு மனிதனுடைய இயக்கம் நின்று போனால், நீங்க உயிர் நின்று போனதாக அர்த்தம். உயிர் இருக்கலாம், ஆனால் ஒரு மனிதனுடைய இயக்கம் முடங்கி போனால் அவன் இருந்தும் இறந்து போனதாக அர்த்தம். அப்போ உயிர் போனது என்பதெல்லாம் அப்புறம். முதலில் ஒரு மனிதனை முடக்குவது இயற்கையினுடைய இயல்பு. அப்ப எது அவசியம்? இயக்கம் அவசியம். அந்த இயக்க ராசியில் தான் சூரியன், சந்திரன், செவ்வாய் என்ற 3 ராசியினுடைய 3 கிரகங்களுடைய நட்சத்திரத்தை அங்கே இயற்கை வைத்திருக்கிறது. அதிசயம், அதிசயம், அதிசயம். சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம், சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். 27 நட்சத்திரங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் 28 நட்சத்திரங்கள். இந்த 28வது நட்சத்திரம் எது தெரியுமா? அபிஜித் நட்சத்திரம் என்ற ஒரு அற்புதமான நட்சத்திரம். அது எந்த இடத்தில் இருக்கிறது என்றால் 10ஆம் இடத்தில் இருக்கிறது. அந்த 10ஆம் இடத்தில் உத்திராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் இணைகின்ற இந்த வேளை இருக்கிறது அல்லவா, இந்த வேளைதான் அபிஜித் நட்சத்திரம். அபிஜித் நட்சத்திர புண்ணிய நேரம். இந்த நேரத்தில், இந்த நாளில் நாம் செய்கின்ற ஏறத்தாழ 7.5 மணி நேரம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வியாபிக்கும். 24 மணி நேரம், ஏறக்குறைய ஒரு நட்சத்திரம் 24 மணி நேரம் வியாபிக்கும். ஆனால் அபிஜித் நட்சத்திரம் வெறும் 7.5 மணி நேரம் வியாபிக்கும். இந்த 7.5 மணி நேரத்தில் நாம் செய்கின்ற காரியங்கள்
இந்த உலகுக்கு பயன்படக்கூடிய காரியங்களாக இருந்தால், நம்முடைய சக மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய காரியங்களாக இருந்தால், இங்கே இயற்கைக்கு பயன்படக்கூடிய காரியங்களாக இருந்தால், சக உயிர்களுக்கு பயன்படக்கூடிய காரியங்களாக இருந்தால், இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் பயன்படக்கூடிய காரியங்களாக இருந்தால், நீங்கள் 7 ஜென்மத்திலும் புண்ணியத்தை பெறுவீர்கள், புண்ணியத்தை பெறுவீர்கள், புண்ணியத்தை பெறுவீர்கள். அப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நான் இந்த மேடையில் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் பட்டம் பெற இருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய புண்ணியம், எவ்வளவு பெரிய புண்ணியம், எவ்வளவு பெரிய புண்ணியம், எவ்வளவு பேரு நமக்கு இறைவன் நமக்கு அளித்திருக்கிறான். இந்த நாளை நம்முடைய நிறுவனர் திடீரென்று தான் நிர்ணயம் செய்தார். திடீரென்று வேறு வழியில் இந்த தேதியில நம்ம பிக்ஸ் பண்றோம். இந்த தேதியை எடுத்து பார்த்தா அவ்வளவு செய்திகள் உள்ளடங்கி இருக்கிறது, அவ்வளவு அற்புதம் உள்ளடங்கி இருக்கிறது, அவ்வளவு இயற்கை ஆற்றல் உள்ளடங்கி இருக்கிறது. எனவேதான் அக்ஷயா ஜோதிட வித்யாலயம் என்றால் அருளை தருகின்ற வித்யாலயம், அற்புதமான ஜோதிட ஞானத்தை தருகின்ற வித்யாலயம், இந்த ஜோதிடத்தினுடைய உன்னதமான ரகசியங்களை தருகின்ற வித்யாலயம் என்பதை மீண்டும் மீண்டும் நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப 10ஆம் இடத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப 10ஆம் இடத்தில் சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயனுடைய நட்சத்திரம். என்ன என்ன பொருள், என்ன பொருள்? உயிர், உடல், மனதிற்கும் அதுக்கு தொடர்பு இருக்கு. இந்த உயிரை தருபவன் சூரியன். சூரியனின்றி உயிர் இயங்காது, உயிர் உற்பத்தியே ஆகாது. சூரியன் தான் தந்தை காரகன். சூரியன் இல்லாமல் நமக்கு குழந்தை பேரு அமையாது. நாம் புத்திரக்காரகன் என்று குருவை கூறினாலும் தந்தைக்குரிய சூரியன் வலிமையாக இல்லை என்றால், சுபத்தன்மையோடு இல்லை என்றால் நமக்கு குழந்தை இல்லை. அப்ப நாம் நம்முடைய தந்தைக்கு குழந்தையாக அவதரித்திருப்பதற்கு யார் காரணம்? சூரியன் தான் காரணம். அப்ப இந்த உலகில் வாழுகின்ற மனிதர்கள் மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளையும் படைத்தது யாரு? சூரியன். மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மிகப்பெரிய ரகசியம். அப்ப அனைத்து உயிர்களையும் படைத்தது சூரியன் என்றால், அப்ப உயிர்களை கொல்லுவது, படைத்த உயிர்களை கொல்லுவது சூரியனுக்கு எதிரான கிரகம். அப்ப சூரியனுக்கு எதிரான கிரகம் யாரு? ராகு. ராகு பிறந்த இடம் மகரம். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ராகு பிறந்த இடம் மகரம். இதற்கு அறிவியல் உண்மை இருக்கிறது, நான் வருகிறேன். கேது பிறந்த இடம் கடகம். பிறப்பு என்பது எதன் அடிப்படையில் நிகழ்கிறது? இப்ப ராகு கேது என்பது நிழல் கிரகங்கள். இந்த நிழல் கிரகங்கள் என்றால் நிழல் எப்படி உருவாகும்? ஒரு ஸ்தூல உருவம் இருந்தால் அதற்கு முன்னாலோ பின்னாலோ ஒளி என்ற ஒன்று இருந்தால் நிழல் உருவாகும். அதுதான் உண்மை. அப்ப பூமி என்ற ஸ்தூல கிரகம், பூமி என்பது ஸ்தூல கிரகம். அப்ப பூமியில் தான் உயிர்கள் உருவாகி இருக்கிறது. அப்ப இந்த உயிர்களை உருவாக்கியவன் யார்? ஒளியான சூரியன். அப்ப ஒளியான சூரியன் உயிர்களை உருவாக்கி இருக்கிறான் என்றால், இந்த உயிர்களை எடுப்பதற்காக இந்த ஒளிக்கு பின்னால் ஒளிந்திருப்பவன் யார்? இருள், ராகு. அப்ப சூரியன் ஒரு ஒளி கிரகம் என்றால் சந்திரன் இன்னொரு ஒளி கிரகம். எனவே 2 ஒளி கிரகங்கள் இருந்தால் 2 நிழல் கிரகங்கள் இருக்க வேண்டும் என்ற அறிவியல் உண்மையின் அடிப்படையில் ஜோதிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வேணும். என்ன கேள்வி?
ஒளியால் ஏற்பட்ட நிழல் ஒரு கிரகம், சந்திரனுடைய ஒளியால் ஏற்பட்ட நிழல் ஒரு கிரகம். ரெண்டு தானே நிழல் கிரகங்கள் என்பது, ரெண்டு தானே. அப்ப இந்த இரண்டு நிழல் கிரகங்களும் உயிர்களை காப்பதற்காக வந்திருக்கிறதா, உயிர்களை பறிப்பதற்காக வந்திருக்கிறதா? உயிர் என்றால் சூரியன், உடல் என்றால் சந்திரன். அப்ப இரண்டுக்கும், இரண்டு ஒளி கிரகங்களுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட். நீங்க ஞானக்காரகன், மோட்சக்காரகன் நம்மலாம் படிச்சிருக்கிறோம். நீங்க கோடியில் ஒருத்தனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு நான் மோட்சக்காரகன் பேரை வாங்கிட்டு இருக்கிற ஒரு கேது மாதிரி ஒரு மோசடி பேர் வெளி வேற யாருமே கிடையாது. ராகு ஞானக்காரகன், கண்ணீர், நம்ம ரத்த கண்ணீர் எம்.ஆர். ராதா சொல்லுவார் இல்லையா, எல்லாம் முடிந்த பிறகு கடைசி தருவாயில் அடியே காந்தா என்று கதறுவாரே எம்.ஆர். ராதா, அந்த நேரத்தில் தருகின்ற ஞானம் தருகின்ற ராகு ஞானக்காரகன். எப்படி பாருங்க, ஞானம் என்றால் நல்ல இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலேயே நம்முடைய அக்ஷயா ஜோதிட வித்யாலயம் தருகிறதே ஞானம், அதை போல தர வேண்டும் அல்லவா? நான் இயங்கிக் கொண்டிருக்கும் போதே மோட்சத்தை தர வேண்டும் அல்லவா? நீ கோடியில் ஒருவனுக்கு மோட்சத்தை கொடுத்து விட்டு மற்றவர்களுக்கெல்லாம் நீ மரணத்தை தருகின்ற கேதுவை நாம் எப்படி மோட்சக்காரகன் என்று அழைக்க முடியும்? அவனை மோசக்காரகன் என்றுதான் அழைக்க முடியும். கடவுள் வழிபாடு, கேதுவனுடைய ஆதிக்கம் இருந்தால் என்ன செய்வோம்? சித்தர்களுடைய தரிசனத்துலாம் போவோம், சித்தர்கள் மலைக்கு போவோம், சித்தர்களுடைய கோவில்களுக்கு போவோம், சதுரகிரி மலைகளுக்கு போய் சித்தர்களா அலைவோம், தேடி 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 ஓடுவோம். வாழ்க்கையில் இருக்கின்ற பொறுப்புகளை எல்லாம் புறந்தள்ளி விட்டு கோவில் கோவில் என்று அலைந்து இருக்கக்கூடிய செல்வத்தையும் பணத்தையும் இழந்து நல்ல சட்டையை கூட போட விட மாட்டேன் என்று சொல்லுகின்ற கேது இருக்கா இல்லையா? அப்ப ராகுவை பற்றி இருக்கின்ற காசு பூரா இழக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகின்றவன் ராகு. இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ளணும். இந்த உயிர் உடல் மனம் என்று சொல்லுவதற்கு வருவதற்கு முன்னதாகவே இந்த கிரகங்களுடைய எந்த கிரகம் நமக்கு நன்மையை செய்கிறது, எந்த கிரகம் இயல்பாகவே தீமையை செய்கிறது என்று நாம் பேச வேண்டும். நம்முடைய ஆச்சாரியார் பாண்டி பேசும்போது ஒரு அற்புதமான யோகத்தை தருகின்ற ராகுவை பற்றி பேசுறார். நம்முடைய விஜய் இருக்கிறார்ல, என்னாச்சு? நம்முடைய நடிகர் விஜய், அவருக்கு தொட்டதெல்லாம் காசு, சரியா? ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறாருன்னு சொல்றாங்க. ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 3 படம் படிச்சா 600 கோடி. நம்ம யோசிச்சு பார்க்க முடியுமா? தெருக்கோடியில் என்ன கூட 600 கோடிக்கு நம்ம எழுதி பார்ப்போம். அப்ப இந்த காசெல்லாம் யார் தந்தா? எப்படி ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பணம் கொட்டுகிறது? ராகு. அதைத்தான் சொன்னார் அவரு யோகர். இந்த ராகு கொடுத்து பறிப்பான், இதான் அவன்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய இஷ்யூ. அதை பற்றி யாருமே அறிந்து கொள்வதில்லை. இன்னும் ஜெயலலிதாவுக்கு ஒரு நல்ல ஜோதிடர் கிடைச்சிருந்தா இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாங்க. கொடுத்து பறிக்கக்கூடியவன் ராகு. நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. யாரு? விஜய் அவர்களுக்கு நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப யார் அவரை அரசியலுக்கு அனுப்புனா தெரிஞ்சிருச்சா? ராகு தான் அரசியலுக்கு அனுப்பி இருக்கிறார். எவ்வளவு சம்பாதித்திருக்கிறீர்கள்? எத்தனை படத்திற்கு சம்பாதித்திருக்கிறீர்கள்? எத்தனை கோடி சம்பாதித்திருக்கிறீர்கள்? அத்தனையும் பறிக்க போறார் ராகு, பறித்து கொண்டு இருக்கிறான் ராகு. இதுதான் இன்னைக்கு இயல்பு. செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுத்த பணம் எல்லாம் எங்கே? சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் எங்கே? மதுரையில் ஒருத்தர் இருக்காரு, கிரானைட் புகழ், அவருடைய சொத்துக்கள் எல்லாம் எங்கே? அவர் சேர்த்த பணம் எல்லாம் எங்கே? இன்றைக்கு இதய நோயில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். சகாயத்தினுடைய கேஸ் எப்ப வந்தாலும் நம்ம ஜெயிலுக்குள்ள போகணும். அப்ப நினைத்து நினைத்து
சிறுக சிறுக சாகடிக்கக்கூடிய ஒரு காரணியாக யார் இருக்கிறா? ராகு இருக்கிறார். இப்ப இது எங்கே வந்து அமர்கிறது என்று பார்த்தால், ஒளி கிரகம் என்ற சூரியனுக்கு எதிராக நாம் செயல்படுகின்ற ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு செயலையும் அதற்கான பயனை ராகு தருகிறான். இதை மறந்துடாதீங்க. இப்போ உயிரை படைக்கின்ற சூரியன் உயிரை படைக்கிறான். இப்ப என்னையும் உங்களையும் படைக்கிறது போலவே நாயையும் நரியையும் கோழியையும் ஆட்டையும் மாட்டையும் படைக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளணும். இப்ப நாய் சண்டை நடந்துகிட்டு இருக்குன்னா வீதியில டிவி பூரா நாய் சண்டைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப யார் வாழ வேண்டும் என்பதை யார் தீர்மானிப்பதற்கு நீ யார்? ஒரு கேள்வி இருக்குல்ல. யார் வாழ வேண்டும் யார் வாழக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய மகாசக்தி நமக்கு இருக்கிறதா? ஜோதிடத்தில் நம்ம தேடி பார்க்கலாம். அப்படி இருக்கிறதா நமக்கு? அந்த அளவுக்கு இறைத்தன்மை வாய்ந்தவர்களா நாம? அப்போ உயிர்களை படைக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் உயிர்களை படைத்துக் கொண்டிருக்கிறது என்றால், அந்த உயிர்களுக்கு ஊறு விளைவிப்பவன் என்னவாக மாறுகிறான்? சர்ப்பமாக மாறுகிறான், பாம்பாக மாறுகிறான், கடும் பிரச்சனைகளை சந்திக்க போகிறான். இந்த உண்மையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்போ உயிர்களை படைப்பது மட்டுமல்ல, உயிர்களை படைத்த உயிர்களை கொன்றால் நம் உடலில் சூரியன் பழுது வரும். படைத்த உயிர்களை கொன்ற உயிர்களை தின்னால் சூரியன் பழுதுபடுவது மட்டுமல்ல, நம் உடலில் இருக்கின்ற சூரியனுடைய தன்மை முழுமையாக அகன்றுவிடும். இங்கே ஒளி அகன்று விட்டால் அந்த இடத்தில் யார் வந்து அமர்வார்? இருள் வந்து அமர்ந்துவிடும். இன்றைக்கு வீதி நோக்கினும் அசைவ கடைகள் பார்க்கிறோம். நீங்க ஜோதிடத்துக்கு வந்தா அசைவம் சாப்பிடாதீங்க நம்ம சொல்லவே முடியல. அசைவம் சார் வாரத்தில் ஒரு நாள் நான் சாப்பிடாம இருக்கேன் சார். இந்த புரட்டாசி மாசம் சார் நான் சனிக்கிழமை மட்டும் சாப்பிட மாட்டேன் சார்ன்றாங்க. அப்ப யாரெல்லாம் அசைவம் உண்ணுகிறார்களோ அவர்களுடைய உடலில் சூரியன் படிப்படியாக பழுதுபட துவங்குகிறான். இந்த உண்மையை தயவு செய்து எல்லா மாணாக்கர்களிடம் சொல்லுங்கள். நீங்கள் அசைவ உணவாளராகவே இருந்தாலும் இந்த உண்மையை தயவு செய்து உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு போய் சிந்திக்க துவங்குங்கள். நீங்கள் சிந்திக்க சிந்திக்க துவங்கி விட்டீர்கள் என்றால் உங்கள் உடலில் மீண்டும் சூரியன் மலருவான். இதுதான் உண்மை. அப்ப உயிரை தருகின்ற சூரியன், உயிர் என்றால் சூரியன் நம்ம பேசிட்டோம். இந்த உயிருக்குரிய பாவகம் எது? யோசிச்சு பாருங்க. உயிருக்குரிய பாவகம் எது? சொல்லுங்க. உயிருக்குரிய பாவகம் லக்னம். ஆயுளுக்குரிய பாவகம் ஏன்? உயிரை எங்கே இருக்கிறதோ அங்கேதானே பாதுகாப்பு இருக்கணும். உயிர் எங்க இருக்கிறதோ அங்குதானே பாதுகாப்பு இருக்கணும். அப்போ உயிருக்குரிய கிரகமாக உயிருக்குரிய இடமாக லக்னம் இருக்கிறது. ஆயுளுக்கு அந்த உயிருக்கான பாதுகாப்பு அம்சம் எங்கே இருக்கிறது? 8ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்ப இயற்கை ராகுவையும் கேதுவையும் சும்மா படைத்திருக்குமா? ஒளியை படைத்த இயற்கை, ஒளியை படைத்த இறைவன் இருளை படைத்திருப்பதற்கு காரணம் இருக்கணுமல்ல? அப்ப ஒளி என்பது பகல், பகல் நேரத்தில் நாம் இயங்குகிறோம், இரவு நேரத்தில் உறங்குகிறோம். அப்பொழுது இரவு நேரத்தை இருளை படைத்தது நாம் ஓய்வு எடுப்பதற்காக, உறங்குவதற்காக. நாம் அடுத்த பகல் வேளையில் உழைப்பதற்காக, இயங்குவதற்காக, நாம் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக இருளை படைத்திருக்கிறார். இப்ப அது அப்படியே இங்கே எங்க வரணும்? ஒளி, உயிர், ஆயுள். அப்ப உயிர் இருக்கின்ற இடத்தில், லக்னம் இருக்கின்ற இடத்தில், முதல் லக்னம் மேஷம்னு எடுத்துக்கிறோம். அந்த மேஷத்துல சூரியன் உச்சம் பெறுகிறான். சரியா?
அந்த ஆயுள் இருக்கின்ற விருச்சிகம் 8ஆம் இடம் இல்லையா? அந்த இடத்தில் யார் உச்சம் பெறுகிறார்? சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்கள் உச்சம் பெறுகிறார்கள். என்ன காரணம்? அப்ப உயிர் இருக்கின்ற இடத்தில் சூரியன் உச்சம் பெறுவது சரி. ஆனால் ஆயுளை பாதுகாக்கக்கூடிய, உயிரை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் ராகு கேதுக்கள் உச்சம் பெறுவது எப்படி சரியாக இருக்க முடியும் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி இங்கே. அப்ப இயற்கை என்ன வைத்திருக்கிறது? உயிரையும் வைத்து உயிருக்கு பாதுகாப்பையும் கொடுத்து, அந்த பாதுகாப்பு நிரந்தரமான பாதுகாப்பு இல்லை என்பதற்காக அந்த 8ஆம் இடத்தில் சர்ப்ப கிரகங்களை காவலாக வைத்திருக்கிறது இயற்கை. புரிந்ததா புரியலையா? அதாவது உங்களுடைய வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை என்பதை நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உயிரை பறிக்கின்ற சர்ப்பங்களை 8ஆம் இடத்தில் உச்சம் பெற வைத்திருக்கிறது இயற்கை. இதுதான் உண்மை. அப்ப என்ன செய்யணும்? நம்ம இயற்கை உச்சம் பெற வைத்திருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அந்த 8ஆம் இடத்தை, அந்த 8ஆம் இடத்தில் ஒரு விளக்கை கொண்டு போய் அந்த இடத்தில் வைத்து விட்டால் அங்கே சர்ப்ப கிரகங்கள் உச்சம் பெற முடியாது, நீசம் பெற்று ஓடிவிடும். எங்கே வெளிச்சம் இருக்கிறதோ, எங்கே விளக்கு இருக்கிறதோ, எங்கே ஒளி இருக்கிறதோ அங்கே சர்ப்பங்கள் உயிர் வாழ முடியாது. அது விலகி ஓடும். ஒருபோதும் சர்ப்பங்கள் நம்முடைய உயிருக்கு ஊறு விளைவிக்காது என்ற உண்மையை இங்கே பகிரங்கமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உலக மகா ரகசியம், உயிரை பற்றிய மிக உன்னதமான ரகசியம். எப்பொழுது சூரியனும் சந்திரனும் உருவானதோ, எப்பொழுது சூரியனும் சந்திரனும் பூமியும் உருவானதோ அப்பொழுதே ராகு கேதுக்கள் உருவாகிவிட்டார்கள். சரியா? அப்ப எப்பொழுது உயிரும் உடலும் உருவானதோ, இன்னமும் சொல்ல போனால், மிக சரியாக சொல்ல போனால், எப்பொழுது நிலமும் நிலத்தில் உயிரும் அந்த உயிருக்கான உடலும் உருவானதோ அப்பொழுது சர்ப்பங்கள் உருவாகிவிட்டார்கள். அப்பொழுது என்ன காரணம்? எப்பொழுது நீ பிறப்பெடுத்தாலும் இறப்பு என்பது நிச்சயம். அந்த இறப்பு பூரணமான வாழ்விற்கு பிறகான இறப்பாக இருக்க வேண்டும், அகால இறப்பாக இருந்துவிடக் கூடாது. அப்படி அகால இறப்பு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் சர்ப்ப கிரகங்கள். மறந்துடக்கூடாது. இன்றைக்கு என்ன நிலைமை? 60 வயசை நம்மளால தொட முடியல. இன்றைக்கு 60 வயதை தொட்டவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். ஐயா உட்கார்ந்திருந்தார், ஈரோடு ஆச்சாரியார் பெருமகனார், 87 வயது அவருக்கு. மேடையில் எவ்வளவு அழகா வந்து உட்கார்ந்திருக்கிறார். 70 வயதை தொட்டவர்கள் பெரும் பெயர் பெற்றவர்கள், 80 வயதை தொட்டவர்கள் அருளாளர்கள், 90 வயதை தொட்டவர்கள் இறைவனுடைய பூரணமான அருளை பெற்றவர்கள், 100 வயதை கடந்தவர்கள் இறை தன்மை முழுமையாக அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் இயற்கை. இவர்களுக்கெல்லாம் சர்ப்ப கிரகங்கள் எங்கே போச்சு? அகால மரணம் இன்றைக்கு 18 வயதில், 20 வயதில், 30 வயதில், 40 வயதில். மருத்துவமனை போய் பாருங்கள், நோய் 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 அப்படியே கொன்று தின்று கொண்டிருக்கிறது மனிதனை. எதற்கு இவ்வளவு மருத்துவம்? எதற்கு இவ்வளவு மருத்துவ செலவுகள்? எவ்வளவு மருத்துவமனைகள்? சர்ப்ப கிரகங்கள் என்று ஒன்று இல்லை என்றால், நம் உடலில் சர்ப்ப கிரகங்கள் வேலை செய்யவில்லை என்றால் நமக்கு நோய் இல்லை, நொடி இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, இன்னல்கள் இல்லை, இடையூறுகள் இல்லை, தடைகள் இல்லை, தாமதங்கள் இல்லை, பழுது இல்லை. எல்லாம் இன்பம், எங்கும் இன்பம், எதிலும் இன்பம். அப்ப எதையோ விட்டு கையில் இருக்கின்ற ஒன்றை விட்டு நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாமே சர்ப்ப கிரகங்களை நோக்கி செய்து கொண்டிருக்கிறோம். சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கம் எங்கே வருகிறது? சூரியன் என்பவன்
உயிர்களை படைப்பது மட்டும் இல்ல அவனுடைய வேலை. கடமை தவறாதவன், காலையில உதித்து அவனுடைய ஒளியை பூரணமாக இந்த உயிர்களுக்கெல்லாம் தரக்கூடியவன், கடமை தவறாதவன். அப்ப யாராவது எவரெல்லாம் கடமை தவறுகிறார்களோ அவர்களுடைய உடலில் சூரியனுடைய பண்பு குறையும். உயிர்களை உருவாக்குகின்ற சூரியனுடைய பண்பிலிருந்து உயிர்களை பறிக்கின்ற அல்லது அந்த உயிர்களை உண்ணுகின்ற சிந்தனை செயல்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம் சூரிய பண்புகள் குறையும். ஒளித்தன்மை, இந்த சூரியன் என்பவன் பொதுநலவாதி. அவனுடைய உடலை உருக்கி 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 எல்லா கோள்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் ஒளியை தருகிறான். அப்ப தன்னை உருக்கி தன்னுடைய நலம் பாராமல் பிறர் நலம் பேணுபவன் சூரியன். அப்ப பிறர் நலத்தை கவனிக்காமல் தன் நலத்தையே கவனிக்கக்கூடிய சுயநலவாதிகளாக இருந்தால் நம் உடலில் சூரியனுடைய பண்புகள் குறையும். அப்ப கடமை தவறாத நிலை, அசைவ உணவு உண்ணாத நிலை, சுயநலம் இல்லாத நிலை நம்முடைய உள்ளத்தில், உடலில், சிந்தனையில், செயலில் இருந்தால் நம்மிடம் உயிர் ஒளி பெருகும். இந்த உண்மையை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உயிர் இருக்கு, உயிரும் ஆன்மாவும் ஒன்றுதானே? ஒன்றுதானே? அல்ல எதுவும் மாற்றம் இருக்கா? இல்ல. உயிர் வேறு, ஆன்மா வேறு. மருத்துவர்கள் பார்ப்பாங்க, உயிர் போயிடுச்சு சார், இந்த பல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த உயிர் இருக்கும் வரை உடலில் வெப்பம் இருக்கும், வெப்பம் இருக்கும் வரை உடலில் உயிர், உயிர் போனா வெப்பம் போயிடும், வெப்பம் போனாலும் உயிர் போயிடும். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் தினசரி 10 மணி நேரம் பூஜை செய்கிறேன். நான் இறைவனை எந்நாளும் துதித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். உயிர் போயிடும். ஒருபோது சாமி வந்து உங்களை காப்பாத்தது. உனக்கு நான் உன்னை எதுக்காக அனுப்பிச்சேன்? 10 மணி நேரம் என்ன வழிபாடு செய்யறதுக்காக நான் உன்னை அனுப்பிச்சேன். என்னை நினைக்க வேண்டும், என்னை தொழ வேண்டும், எனக்கு நீ நன்றி பாராட்ட வேண்டும், என்னை நீ சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் எந்தவித குறையும் இல்லை. ஆனால் 10 மணி நேரம் எனக்காக நீ ஒதுக்குகிறேன் என்றால் உன்னுடைய நீ கடமையை நீ மறக்கிறாய். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் 10 மணி நேரம் நான் உழைக்கிறேன், 10 மணி நேரம் நான் உழைப்பவனுக்கும் 10 மணி நேரம் பூஜை செய்பவனுக்கும் யாருக்கு இறைவன் முதலில் வந்து உதவி செய்வான் என்றால், எவன் 10 மணி நேரம் உழைக்கிறானோ அவனுக்கு தான் முதல் மரியாதை. இதுதான் 10ஆம் இடம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் இயங்குவதற்காக படைக்கப்பட்டவை, அதை புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் இயங்குவதற்காக படைக்கப்பட்டவை. ஒரு நொடி இந்த பூமி கொஞ்சம் ஓய்வெடுக்கிறேன்னு நின்றுச்சுன்னா இந்த உலகம் முழுவதுமாக முடிந்து விடும். ஒரு நொடி. அப்ப ஒரு சன நொடி கூட தவறாது இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்றால், நீங்களும் நானும் சோம்பேறியாக இருந்தால் என்ன நடக்கும்? இறைவனுக்கு எதிரான செயல். ஜாதக கட்டத்தில் நீங்க பார்க்க முடியாது. ஜாதகத்தில் யோகம் இருக்கும், ஆனா உடலுக்கு நோவு வந்தா மருந்து வேலை செய்யாது. காரணம், உடலில் சூரியன் இல்லை. அப்ப இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நாம் ஜோதிடம் எது, ஜோதிடத்தினுடைய பண்புகள் எது, இந்த தோஷங்கள் எது, இந்த தோஷங்களை நீக்குகின்ற வழிமுறைகள் எது என்பதை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அப்போ உயிர் லக்னம் என்றால் ஆன்மா லக்னம் அல்ல, ஆன்மா 5ஆம் இடம். ஆன்மா 5ஆம் இடம். லக்னம் மேஷத்தில் இருக்கிறது, சாரி, உயிர் மேஷத்தில் இருக்கிறது. தனிப்பட்ட ஜாதகங்களில் உயிர் நம்முடைய லக்னத்தில் இருக்கிறது. ஆன்மா எங்கே இருக்கிறது? சிம்மத்தில் இருக்கிறது. ஆன்மா சிம்மத்தில் இருக்கிறது.
நம்முடைய ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கிறது. எனவேதான் 5ஆம் இடத்தை எவனுக்கும் தரவில்லை, சூரியன் தன்னகத்தே வைத்துக் கொண்டான். 5ஆம் இடத்தில் எந்த கிரகமும் உச்சம் பெறுவதில்லை, தன்னகத்தே வைத்துக் கொண்டான். காரணம், ஆத்மா சூரியனுடையது, உயிருக்கும் சூரியனுடையது, ஆத்மாவும் சூரியனுடையது. உயிர் என்பது மெக்கானிக்கல், அது ஒரு மெக்கானிக்கல், அது ஒரு தொழில்நுட்பம், அது ஒரு நுட்பமான கருவி. உயிர் அது இயற்கையினுடைய நுட்பமான கருவி. ஆன்மா என்பது ஸ்பிரிச்சுவல். இங்கதான் அறிவியல் உள்ள வர முடியல, இங்கே அறிவியல் உள்ளே வர முடியவில்லை. இன்றைய நிலையிலும் கூட அறிவியல் உள்ளே வர முடியாத ஒன்று இருக்கிறது என்றால் அது ஆத்ம சக்தி. ஆத்ம சக்தியை ஒரு மனிதன் உணர மட்டுமே முடியும், உணர மட்டுமே முடியும். அதுதான் 5ஆம் இடம். ஒரு உயிர் பழுதுபட்டு இருக்கிறது, ஒரு உயிர் பழுதுபட்டு இருக்கிறது. அந்த உயிர் பழுதுபட்டு இருக்கிற உயிரை காப்பாற்ற வேண்டும். எப்படி காப்பாற்ற முடியும்? 5ஆம் இடத்தை வலிமைப்படுத்தினால் அந்த உயிரை காப்பாற்ற முடியும். அப்ப 5ஆம் இடத்திற்கும் லக்னத்திற்கும் என்ன தொடர்பு யோசிச்சு பார்த்தோமா? என்ன தொடர்பு? இது உண்மைதானே நான் பேசுறது? ஒரு உயிர் பழுதுபட்டு இருக்கிறது, அந்த பழுதுபட்ட உயிரை காப்பாற்ற வேண்டும். அப்ப காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு எங்கே இருக்கிறது? வேறு வழியே கிடையாது. 5ஆம் இடம் மேன்மை செய்தால் மட்டுமே அந்த உயிர் காப்பாற்ற முடியும். அப்ப 5ஆம் இடத்தில் எது இருக்கிறது? அங்கும் ஒளி இருக்கிறது, அங்கும் ஒளி இருக்கிறது. இங்கே எதெல்லாம் விண்ணில் தூக்கி எறிந்தால் மண்ணில் வந்து விழுகிறதோ, அதே போல மண்ணில் இருக்கின்ற மிக லேசான விஷயங்கள் எல்லாம் விண்ணை நோக்கி நகரும். இதுதான் இயற்கை அம்சம். இப்ப தீபம் இருக்கு, தீபம் பொருதி வைக்கிறோம். பொருதி வச்ச பிறகு எங்கே போகுது அந்த தீபம்? மேல் நோக்கி செல்வதற்கு முயற்சி செய்யும். அமாவாசை பௌர்ணமியில என்ன செய்யும்? நீர் மேல் நோக்கி செல்வதற்கு முயற்சி. அன்னைக்கு மட்டும் அதுக்கு ஸ்பிரிச்சுவல் எஃபெக்ட் கிடைக்குது. அப்ப ஆத்ம சக்தி மேல் நோக்கி செல்வதற்கு முயற்சி செய்கிறது. அதுதான் 5ஆம் இடம். நல்லா புரிஞ்சுக்கணும். உயிர் என்பது கீழ் நோக்கி, லக்னம் என்பது உயிர் என்பது கீழ் நோக்கி செல்வதற்கு முயற்சி செய்கிறது. கீழ் நோக்கி என்றால் நிலத்தில் இருக்கின்ற இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு லக்னம் செல்லுகிறது. ஆனால் 5ஆம் இடம் என்ற ஆன்மா அப்படி செல்லாது, மேல் நோக்கி செல்ல வேண்டும், இறைவனை அடைய வேண்டும், இறைவனை உணர வேண்டும், இறை பண்புகளை நாம் பெற வேண்டும் என்பதற்காக 5ஆம் இடம் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம லக்னம் என்ன பண்ணும்? 5ஆம் இடத்தை விட்டு விலகி இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக நான் தரையில் நிற்கிறேன். என் தரையில் இந்த நிலத்தில் என்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டும். என்னுடைய தேவைகள் மட்டுமல்ல, நான் அனுபவிக்க வேண்டிய இன்னும் ஏராளம் இருக்கிறது, அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று என்னுடைய எது நினைக்கிறது? உயிர் நினைக்கிறது. இந்த உயிருக்கு துணை போவது எது தெரியுமா? உடலும் மனமும். இங்கதான் பிரச்சனை. அப்ப உயிர், உடல், மனம் நம்ம ஈஸியா புரிந்து கொள்ளணும். இந்த கர்மஸ்தானத்தை பத்தி பேசினார், நம்முடைய மிக லேசா தொட்டுட்டு போயிட்டார். நன்றாக கவனியுங்கள். சந்திரன் என்பதுதான் உடல், சந்திரன் என்பதுதான் மனம். இந்த சந்திரனுடைய கர்மஸ்தானம் எது என்று பார்த்தால், கடகத்தினுடைய கர்மஸ்தானம் எது என்று பார்த்தால், கடகத்தினுடைய 10வது வீடு எது என்று பார்த்தால் எது? ஆரம்பத்தில் சொன்ன லக்னம், மேஷம். இந்த மேஷத்தில் யார் உச்சம்? சூரியன் உச்சம். அப்ப இந்த சந்திரனுடைய வேலை என்ன வேலை? அவனுடைய கர்மா எது? 10ஆம் இடம். அப்ப லக்னம் மேஷம். மேஷம் என்ன கட்டளை இடுகிறதோ, உயிர் என்ன கட்டளை இடுகிறதோ, அந்த கட்டளையை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறா?
மனம் இருக்கிறது, உடல் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறான். இந்த உண்மையை தயவு செய்து புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமம் இருக்கா? இல்ல இல்ல, அக்ஷயா ஜோதிட வித்யாலய மாணவர்கள் ரொம்ப எளிமையா புரிஞ்சுப்பீங்க. ரொம்ப முக்கியமான செய்தி நான் சொல்றது. ஏன் நம்மளால ஸ்பிரிச்சுவலை நோக்கி போக முடியல? எவ்வளவுதான் நான் ஜோதிடம் படிச்சாலும் சார், இந்த சனிக்கிழமான நாக்கு நமங்குது சார், அசைவ உணவு சாப்பிடணும்னு தோணுது சார். எவ்வளவுதான் நான் ஜோதிடம் படிச்சாலும் என்னுடைய சின்ன சின்ன அற்ப ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது சார். இருக்கிறா இல்லையா? இப்ப ஜோதிடம் படித்தவர்கள் எல்லோரும் 100% போட்டலாமா மார்க்கு? இல்ல இல்ல. அப்ப என்ன காரணம்? இந்த மனதிற்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு. அப்ப மனம், உடல், உயிர் என்ன சொல்லுகிறதோ, எனக்கு இது வேணும்யா, அது தவறாக இருந்தாலும் இது எனக்கு வேணும் என்றால் அதற்கு ஏற்றவாறு மனமும் உடலும் உயிரை நோக்கி போகும். ஆனா ஆன்மா என்ன செய்யுது தெரியுமா? ஆத்மாவினுடைய ஒளி இருக்கிறது அல்லவா, எங்கே சிம்மத்தில் இருக்கின்ற ஒளி தன்மை இருக்கிறது அல்லவா, அந்த ஒளி மேலெழும்பி யாரை தொடுகிறது யாரை தொடுகிறது? அந்த சிம்மத்தினுடைய நடுவில் ஒளி விளக்கு இருக்கிறது. அந்த விளக்கினுடைய ஒளி விளிம்பு இருக்கிறது அல்லவா, அது எதை தொடுகிறது என்றால் கடகத்தை தொடுகிறது. நீ என்னதான் உயிரினுடைய ஆசையை நோக்கி நகர்ந்தாலும் கூட ஆத்மாவினுடைய ஆசைதான், ஆத்மாவினுடைய விருப்பத்தை தான் நீ நிறைவேற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் உணர்த்துகின்ற பண்புதான் சிம்மத்தில் இருக்கின்ற ஆத்மாவினுடைய அந்த ஒளியினுடைய விளிம்பு கடகத்தை தொட்டு கொண்டு இருக்கக்கூடிய செய்தி. அப்ப நாம என்னதான் படித்தாலும் என்னதான் உணர்ந்தாலும் ஆத்ம வாசனையை நாம் ஒருபோதும் அறிவதற்கு முயற்சி செய்வதே இல்லை. இந்த ஆத்ம வாசனை என்பதுதான் உள்ளுணர்வு. ஆத்மா தூய்மையாக இருக்கிறது என்றால் நீங்கள் தூய்மையான நபர்களோடு மட்டும்தான் பழக முடியும். ஆத்மா தூய்மையாக இருக்கிறது என்றால் நீங்கள் நல்லவர்களோடு மட்டும்தான் பழக முடியும். ஆத்மா தூய்மையாக இருக்கிறது என்றால் நீங்க நல்ல விஷயங்களை மட்டும்தான் பெற முடியும். ஆத்மா தூய்மையாக இருக்கிறது என்றால் இந்த உலகில், இந்த வாழ்வில் உங்களுக்கு ஒருபோதும் துன்பம் இல்லை, ஒருபோதும் துன்பம் இல்லை. உங்களுடைய ஜாதகத்தில் 1000 தோஷங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அடித்து கூறுகிறேன், பத்திரத்தில் கூட எழுதி தரேன், ஆத்மா தூய்மையாக இருந்தால் உங்கள் ஜோதிடம் பொய்த்து போகும், பொய்த்து போகும், பொய்த்து போகும். உதாரணம் வேணுமா? காஞ்சி பெரியவருடைய ஜாதகம் பார்த்திருக்கீங்களா? அந்த ஜாதகத்துல 8ஆம் இடத்தில் ராகுவும் சுக்கிரனும் அமர்ந்திருப்பார்கள். கடக லக்னம், கடக லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல ராகுவும் சுக்கிரனும், சாரி சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் ராகுவும் சுக்கிரனும் அமர்ந்திருப்பார்கள். அந்த சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய ராசி எது? மீனம். சுக்கிரனுடைய நிலை எது? உச்சம். சாதாரணமாக நம்ம ஆட்டம் போடுவோம், உச்சம் பெற்ற ஒரு சுக்கிரன் இருந்தால் போதும், அடேங்க அப்பா. நம்ம அவங்களுடைய நடவடிக்கையில நீங்க பார்த்திருப்பீங்க, அடே ஒரு பகட்டு, ஒரு படோடபம், ஒரு பந்தா, எப்படி அந்த சுக்கிரன் எல்லாம் வேலை செய்வான்னு நீங்க விலகி நின்று வேடிக்கை பார்க்கணும். நீங்க உள்ள போயிடக்கூடாது, உங்களுக்கே சுக்கிரன் விலகி நின்று வேடிக்கை பாருங்க. அப்படி உச்ச சுக்கிரன் யாருக்கு? காஞ்சி பெரியவருக்கு. அப்படி ஒரு உச்ச சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்தில் ராகு 8ஆம் இடத்தில் ராகு, அதுவும் மறைவு ஸ்தானங்கள்ல ராகு இருந்தா அவனுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி, ஆளை காலி பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பான். அப்ப அந்த கடுமையான தோஷமுள்ள ஒரு ஜாதகத்தில் பிறந்த காஞ்சி பெரியவர் ராகுவை கிட்டக்கவே விடல, சுக்கிரனை பக்கத்திலே விடல. வாழ்நாள் முழுவதும் தூகிய துறவியாக வாழ்ந்து ஒரு ஞானியாக இன்றும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மாமனிதர் காஞ்சி பெரியவர். எத்தனை ஜாதகம் உங்களுக்கு உதாரணம் வேணும்?
கோள்களை வென்ற மனிதர்கள் என்ற தலைப்பில் எவ்வளவு வேண்டுமென்றாலும் பேசலாம். அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. அக்ஷயா ஜோதிட வித்யாலய மாணவர்கள் கோள்களை வென்ற மாணவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது கோள்களினுடைய ரகசிய நடவடிக்கைகளை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ரகசிய நடவடிக்கைகள் உயிர் என்ன செய்யும், உடலும் மனமும் என்ன செய்யும், இன்பத்திற்கு இயங்குகிறதே இந்த உடல். 60 வயதானாலும் 70 வயதானாலும் 80 வயதானாலும் இந்த உடல் இயங்குகிறதே. இந்த உடல் இருக்கா இல்லையா? 80 வயசால்கிட்ட போய் கேட்டு பாருங்க. உடல் இயங்கும், உயிர் மனம் இயங்கும். அப்ப உடலும் மனமும் இன்பத்திற்காக இயங்குகிறது என்றால் அதற்கு காரணம் உயிரினுடைய விருப்பம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆத்ம விருப்பம் அல்ல. அப்ப நாம எதை நோக்கி நகரணும்? ஆத்ம விருப்பத்தை நோக்கி நகர வேண்டும். ஆத்ம தூய்மையை நோக்கி நகர வேண்டும். அப்ப ஆத்ம தூய்மை என்றால் எங்கே இருக்கிறது இந்த ரகசியம்? சூரியனுடைய பண்புகளில் இருக்கிறது. நம்ம சூரியன் எப்படி பார்த்திருக்கிறோம்? முக்கால் பவர், கால் சுவர். அவர் கொஞ்சம் கண்டிப்பானவர்ல, அதனால அவர் என்ன பண்ணிட்டோம்? முக்கா பவர் கால் சுவர்னு வச்சோம். சூரியன் கண்டிப்பானவர் தான். மன்னன் கையில் என்ன பண்ணும்? வாள் இருக்கத்தான் செய்யும். அந்த வாள் எதற்காக? நம்மை வெட்டுவதற்காக அல்ல, நம்முடைய எதிரிகளை அழிப்பதற்காக. எதற்கு? தட்சிணாயனம் முடிந்த பிறகு உத்தராயணம் வருகிறது. தட்சிணாயனத்துல நிறைய கிருமிகள் எல்லாம் உருவாகி இருக்கும். இந்த பூமியில பூஞ்சை காளான்கள் எல்லாம் உருவாகி இருக்கும். ஆகா, இந்த வாழ்வில் இங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கெல்லாம் இந்த பூஞ்சை காளான்கள் கடுமையான உபத்திரவத்தை தந்து விடுமே என்பதற்காக உத்தராயணத்தில் வெப்பத்தை தந்து அந்த பூஞ்சை காளான்கள் எல்லாம் அழிக்கிறான் சூரியன். அதுதான் வெப்ப சக்தி. அப்ப எல்லா பண்புகளும் சூரியனுடைய கையில் இருக்கின்ற வாழ், மன்னனுடைய கையில் இருக்கின்ற வாழ், மன்னனின் கையில் இருக்கின்ற அதிகாரம் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை காப்பதற்காக. அப்ப சூரிய சக்தியை முழுமையாக நாம் உடலில் உருவாக்கி கொண்டால் அல்லது இருக்கின்ற சூரிய சக்தியை பாதுகாத்து கொண்டால் நமக்கு ஒருபோதும் பயம் இல்லை. பயம் என்பது இருள், தைரியம் என்பது ஒளி. சரியா? உயிரை இதோடு நிறுத்திக்கலாம். இந்த ஆத்ம சக்தி என்பது 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்தில் இருக்கின்ற ஆத்ம சக்தி தான் பொது நலம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த ஆத்மா உங்களுக்கு ஒருபோதும் உங்களுடைய நலனை விரும்பாது. அப்ப பொது நலனை நோக்கி நகர வேண்டும். அப்ப ஆத்மாவினுடைய வாசனை என்பதுதான் அடுத்த பிறவியை நோக்கி உங்களை உந்தி தள்ளும். ஆத்மா அழுக்காக இருக்கிறது என்றால் அடுத்த பிறவியும் அழுக்காகத்தான் அமையும். நீங்கள் எந்த தாயை தேர்ந்தெடுக்கிறீர்கள், எந்த தந்தையை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பது உங்களுடைய ஆத்மாவில் இருக்கின்ற பதிவுகளை பொறுத்துதான் அடுத்த பிறவி அமையும். அப்ப ஆத்மாவில் நீங்கள் அதிகமான செய்திகளை உள்ளடக்கி கொண்டு ஆத்மாவினுடைய ஒளியே ஒளித்தன்மையே இல்லாமல் நாம் இறந்து போய்விட்டால் அடுத்த பிறவியும் கடும் தோஷமாக அமைந்துவிடும். அப்ப அடுத்த பிறவியை நாம் நமக்கு ஏற்றாற் போல அமைத்துக் கொள்ள முடியுமா என்றால் ஜோதிடத்தில் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது, மகத்தான வாய்ப்பு இருக்கிறது. இது அதிசயம் இல்லையா சார்? இந்த ஜென்மத்தையே புரிஞ்சுக்க முடியல சார், அடுத்த ஜென்மத்தை நாங்க எங்க சார் புரிஞ்சுக்கிறது? அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருக்கா? ரொம்ப பேர் சொல்லுவாங்க, சார் 12ல கேது இருக்கு சார், எனக்கு அடுத்த ஜென்மம் இல்லை. ஏங்க, அடுத்த ஜென்மன்றதோ, அதாவது பிறவியற்ற பெருவாழ்வு என்பது அவ்வளவு ஈஸியா? கேது என்ற மோசக்காரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறான் என்றால் உங்களுக்கு மோட்சத்தை தருவதற்காக உட்கார்ந்து இருக்கிறான், இருப்பதை புறம் புடுங்குவதற்காக உட்கார்ந்து இருக்கிறான், இருப்பதை புறம் உரிவதற்காக உட்கார்ந்து இருக்கிறான், தூக்கத்தை கூட தர மறுப்பவனாக அவன் அமர்ந்திருக்கிறான். அப்ப ரொம்ப எளிமையா நம்ம அன்பர்கள் என்ன நினைச்சுட்டு இருக்கிறாங்க, 12இல் கேது இருந்தால் மோட்சம், குழந்தைகள் இல்லை என்றாலும் மோட்சம். குழந்தை இல்லைனாலே அது ஒரு வேற விதம். எல்லா பாவத்தையும் இவனே அனுபவிக்கணும், அடுத்த பிறவியில அனுபவிக்கணும். அப்ப
இதெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். மோட்சம் என்பது அவ்வளவு எளிதல்ல. மனமற்ற நிலைதான் மோட்சம், புத்தியற்ற நிலைதான் மோட்சம். உடலை மறந்தவனுக்கு தான் மோட்சம் கிடைக்கும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. காலையில எந்திரிச்சோன்னு ஒரு ஃபில்டர் காபி சாப்பிடணும்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஒருபோதும் மோட்சம் கிடையாது. சார், ஒரு ஃபில்டர் காபி சாப்பிடுறது தப்பா சார்? நான் மோட்சத்தினுடைய பண்புகளை சொல்ல விரும்புகிறேன். நம்ம மோட்சத்துக்கு போகணும் தான், ஆனால் அதற்கான படிநிலையை படிப்படியாக எடுத்து வைக்க வேண்டும். காசிக்கு போனா என்ன பண்ணணும்? கங்கையை கலங்கடிக்கணும், அதானே? காசிக்கு போனா எதை விடணும்? எதையாவது ஒண்ணு விடணும் சார். ரைட்டு, கட்டின துண்டை விட்டுட்டு வந்துருவான் நம்மால். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா பூரா கிடக்கும். ஒரு ஆள் சொல்லுவாரு, சார் அவர் கட்டின துண்டை விட்டார் சார், நான் கத்திரிக்காயை விட்டேன் சார். அப்படியா? கத்திரிக்காய் உங்களுக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்குமா? இல்ல சார், இருக்கிறதுல எனக்கு பிடிக்காதது கத்திரிக்காய் சார். பிடிக்காததை விடுறதுக்கு காசிக்கு ஏன் போவானே? காசிக்கும் போயும் கர்மம் தொலைவில்லை என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே. அப்ப பிடித்தவற்றை எல்லாம் படிப்படியாக விடுவது என்பதுதான் காசியினுடைய பண்பு. அப்ப படிப்படியாக விடுகிறோம் என்றால் எத்தனை முறை காசிக்கு போவோம் இந்த ஜென்மத்துல? ஒரு 7 தடவை, ஒரு 10 தடவை. சரி, அப்ப 10 பண்புகளை விட்டுட்டோமா? அடுத்து ஒவ்வொன்றாக நம்முடைய இந்த பிறவியின் மீது இருக்கின்ற பற்று இருக்கிறது அல்லவா, பற்றை படிப்படியாக விடுவதுதான் காசியினுடைய பண்பு. பற்றை படிப்படியாக விடுவதுதான் மோட்சத்தினுடைய பண்பு. இந்த பண்பை தயவு செய்து நம்ம உள்வாய்ப்போம். உடனே நீங்க மோட்சத்துக்கு போகணும்ன்றதெல்லாம் நான் அதை சொல்ல. ஆனால் பற்று என்பதை நாம் முதலில் நம்முடைய ஆத்மாவை அது அழுக்காகும். ஆத்மாவை அழுக்காக்கும் என்பதோடு உயிரையும் அழுக்காக்கும். அப்ப ஆத்மா வேறு, உயிர் வேறு என்ற பண்பை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஸ்பிரிச்சுவல் என்பது எங்கே இருக்கிறது? ஆத்ம வாசனையில் இருக்கிறது. ஆத்மா விரும்பணும். இன்னைக்கு ஆண்டாள போய் பார்த்தோன்னே எனக்கு கண்ணீர் வருது. ஏன்? ஆத்ம வாசனை. நான் ஆண்டாளை நேசித்திருக்கிறேன். இந்த ஜென்மத்தில் இல்லை, போன ஜென்மத்திலும் நேசித்திருக்கிறேன், அதற்கு முந்தைய ஜென்மத்திலும் நேசித்திருக்கிறேன். அந்த நேசம் உள்ளே இருக்கிறது. உள்ளே இருந்த நேசம் ஆண்டாளை பார்த்தவுடன் கண்ணீராக வருகிறது. இதுதான் ஆத்ம வாசனை. அப்ப காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்றெல்லாம் சொல்லுகிறார் அல்லவா ஞானசம்பந்தர். நீங்கள் எப்பொழுதெல்லாம் தெய்வ வழிபாடு செய்யும் போது கண்ணீர் கசிகிறது, அப்பொழுது நீங்கள் ஆத்ம வாசனைக்குரிய மனிதர்களாக இருக்கிறீர்கள் என்று பொருள். போலியாக இல்லாமல் நிதர்சனமாக, நியாயமாக, வெளிப்படை தன்மையோடு இயல்பாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அதுதான் ஆத்ம வாசனைக்குரிய பொருள். எவரையும் கிஞ்சிற்றும் கெடுதல் நினைக்காமல் நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா, அதுதான் ஆத்ம வாசனைக்குரிய பொருள். எந்த உயிரும் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உயிரை நினைத்து உங்களுடைய ஒரு துளி கண்ணீர் ஓரத்தில் கசிகிறது, அதுதான் உங்களுடைய ஆத்ம வாசனைக்குரிய பொருள். இறங்குதல் 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 தான் இங்கே ஆத்ம வாசனைக்குரிய பொருள். அந்த இரக்கம் எப்படி வரும்? ஆத்மா லேசாக இருந்தால் தான் வரும். அப்ப ஆத்மாவை சுற்றி கடினமான படிவங்கள் இருந்தால் ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம், அவன் தலையெழுத்து அனுபவிச்சுட்டு போறான். எத்தனை பேர் சொல்லுவோம் நம்ம, அவன் தலையெழுத்து அவன் அனுபவிக்கிறான் சொல்லுகிறோம் அல்லவா. அப்ப மிக எளிதாக ஒரு மனிதனுடைய துன்பத்தை பார்த்து மிக எளிதாக நாம் நகர்ந்து போகிறோம் என்றால் நம்மிடம் ஆத்ம வாசனை என்பது பழுதுபட்டு இருக்கிறது, பாழ்பட்டு இருக்கிறது என்று பொருள். அப்ப உயிரை பற்றியே இவ்வளவு விஷயம் இருக்கு. உயிர் ஆன்மா என்ற செய்தியிலே இவ்வளவு செய்திகள் இருக்கு. இந்த உயிரையும் ஆத்மாவையும் கட்டுப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான சாதனமாக, இந்த உயிரினுடைய வழியில் செல்லுகின்ற சாதனமாக மனம், உடல் இருக்கிறது. ஆனால் இந்த உயிரையும் மனதையும் மிக தூய்மைப்படுத்துகின்ற சாதனமாகவும் மனம் இருக்கிறது, உடல் இருக்கிறது. எனவேதான் அருளாளர்கள் பிறவி எடுத்து பிறவி பயனை அடைகிறார்கள்.
அப்ப பிறவி எடுத்து ஏன் பிறவி பயனை அடைய வேண்டும்? பிறவி எடுக்காமல் பிறவி பயனை அடைய முடியாது. அப்ப இங்கே எது தேவைப்படுகிறது? மனமும் உடலும் தேவைப்படுகிறது. அப்ப மனம் எதற்காக? நன்மையை பற்றி மட்டும் சிந்திப்பதற்காக, நம் உடலை நல்வழியில் மட்டும் நகர்த்துவதற்காக. இந்த உலகில் எது நன்மை எது தீமை? மற்ற உடல் மற்ற உயிர்களுக்கு ஊறு விளைவிக்காத எல்லாம் நன்மை. நமக்கும் நம்முடைய உடலுக்கும் நம்முடைய மற்றவர்களுக்கும் மற்றவர்களுடைய உடலுக்கும் ஊறு விளைவிக்காத அனைத்தும் நன்மை. அப்ப மிக எளிதாக நம்முடைய உடலும் மனமும் நன்மையை பற்றி யோசிப்பதற்கு, அப்படி யோசிக்க யோசிக்க மிக எளிதாக ஆத்ம வாசனை வசப்பட்டு விடும். நம்முடைய இலக்கு என்பதே, நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் என்பதே ஆத்மா தூய்மையாக இருந்தால்தான் தெரியும். இல்லாட்டி அலைபாய்ந்து கொண்டே இருப்போம். கடைசி வரை நமக்கு தெரியாது. கடைசியில் மரணம் என்பது மிகுந்த ஏமாற்றத்தோடு வலியோடு கூடிய மரணமாக அமைந்துவிடும். எவன் தன்னுடைய இலக்கை அறிந்து அந்த இலக்கை ஓரளவு தொட்டுவிட்டு சென்றால் கூட அவன் நிச்சயமாக மிக அற்புதமான மரணத்தை அடைவான். அடுத்த பிறவியில் மிச்சத்தை வைப்போம், மிச்சத்தை செயல்படுத்துவோம் என்ற ஒரு நிறைவோடு இறந்து போவான். எவன் ஒருவன் மரணத்தை மிக எளிதாக எதிர்கொள்கிறானோ, வாங்க வாங்க வாங்க, வந்துட்டீங்களா, ரெடி, என்னைக்கு போகணும், எப்போ போகணும், இன்னைக்கு மத்தியானமா, ரெடி, வந்துட்டேன், வாங்க போவோம் என்று எந்த தருவாயில் ஒரு மனிதன் இருக்கிறானோ அவன் பூரணமான ஆத்ம வாசனை பெற்றவன் மனிதனாக இருக்கிறான் என்று பொருள். அவ்வளவு எளிதாக வராது. பெரிய தத்துவம் இதெல்லாம். நீங்க தத்துவம் பேசிட்டு போயிருவீங்க சார், எங்களுக்கு தானே தெரியும். எங்களுக்கு குழந்தை குட்டி கடை பிள்ளை பிரச்சனை குடும்பம் எங்களுக்கு தானே தெரியும். இது எல்லாம் தலைகள், இதெல்லாம் பற்று, இதெல்லாம் கடமைகள் தான். ஆனாலும் அந்த கடமைகளில் முழுமையாக பற்று வைக்காமல் நம்முடைய வேலைகளை கடமையாக செய்து நம்முடைய வேலைகளை செய்ய வேண்டும். சரியா? ரைட். அடுத்து நாம என்ன செய்யணும்? உயிர், உடல், மனம். இந்த மனம் என்பது எங்க இருக்கிறது? உயிர் பார்த்தோம், ஆத்மா பார்த்தோம். உடல் எங்க இருக்கிறதுனா நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. கடகம் 4ஆம் இடம் சொல்லிடுவீங்கல்ல? ரைட். மனம் எங்க இருக்கிறது? யாராவது ஒருத்தர், மனம் எங்க இருக்கிறது? பாவகத்தில். சந்திரனிடம் மனம் இருக்கிறது. அதை நம்ம படிச்சுட்டவே, நம்முடைய அடிப்படை புத்தகத்தில் இருக்க. பாவகத்தில் எங்க இருக்கிறது? 3ஆம் இடத்துலயா? சரி, அப்புறம் 4ஆம் இடத்துல, ரைட். அப்புறம் 5ஆம் இடத்துல, ரைட். 9ஆம் இடத்துல, அப்படியா? ரைட். இன்னும் மிச்சம் இருக்கு 12 இடத்தையும் நம்ம சொல்லிடலாம். ரைட். மனம் என்பது 4ஆம் இடத்தில் இருக்கிறது. மனம் 4ஆம் இடத்தில் தான் இருக்கிறது. அதனாலதான் 4ஆம் இடம் என்பது எது? மார்பு தானே. தலை, முகம், 3ஆம் இடம் கழுத்து, முதலிடம் தலை, 2ஆம் இடம் முகம், 3ஆம் இடம் கழுத்து, 4ஆம் இடம் மார்பு. மிக எளிதாக நாம பேச போனா, என் மனசார நான் தப்பு பண்ணலப்பா, இப்போது தெரியுதா? இதெல்லாம் இயல்பு, மிக இயல்பு. இதான் அனிச்சை செயல். இதுக்கு ஜோதிடம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. என் மனசார நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்றான்னா எங்கே இருக்கிறது? மனம் 4ஆம் இடத்தில் இருக்கிறது. மனசு குறுகுறுன்னு இருக்குப்பா சொல்றோமா? எங்க இருக்கு? 4ஆம் இடத்தில் தான் அந்த ஃபீலிங் இருக்கு. அப்ப 4ஆம் இடம் தான் மனம். இப்ப ஒத்துக்குப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு எவிடன்ஸோட கொடுத்துட்டேன். மனம் மட்டும் நம்ம இயக்கவில்லை. இன்னைக்கு அறிவியல்ல கான்சியஸ், சப்கான்சியஸ்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருப்பது கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ், 3 விஷயத்தை சொல்றாங்க. இந்த கான்சியஸ் என்பது மேல்நிலை மனம். கொஞ்சம் பொறுமையா ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா அந்த குழந்தைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிடத்தில் நான் நிறைவு செய்து விடுவேன். முக்கியமான செய்தியை, மனதை பற்றிய செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். கான்சியஸ் என்பது மேல்நிலை மனம். இதுதான் 4ஆம் இடம். தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நீ காலையில் எந்திரிச்சு என்னென்ன வேலை செய்யணும்? 4ஆம் இடம் சிந்திக்கும். சப்கான்சியஸ் என்பது
இங்கதான் நமக்கு யாருக்குமே தெரியாத ஒரு செய்தி, 5ஆம் இடம் தான் சப்கான்சியஸ். இதுதான் ஆழ்மனம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. நம்ம ஜோதிடத்துல மிக எளிதாக நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லியிருப்பாங்க, 5ஆம் இடத்தை பற்றி பேசும்போது ஆழ்மனம் என்று சொல்லியிருப்பாங்க. அப்ப ஆழ்மனம் என்பது எங்கே இருக்கிறது? 5ஆம் இடத்தில் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மேல் மனம் நினைக்கிறது அல்லவா, நினைத்த காரியத்தை நம்மால் சில நேரங்களில் செய்ய முடியாமல் போகிறது அல்லவா, இருக்கா இல்லையா? அப்ப மனம் நினைத்ததை நாம் செய்ய வேண்டும் அல்லவா? அப்ப செய்ய முடியாமல் போவதற்கு எது காரணம்? 5ஆம் இடம் பழுதுபட்டால் நீங்கள் நினைத்த காரியத்தை ஒருபோதும் செய்ய முடியாது. அந்த 5ஆம் இடத்தில் இருப்பது ஆழ்மனம். எங்கிருந்து வருகிறது? மனதை இயக்குகின்ற பண்பு எங்கே இருக்கிறது? 5ஆம் இடத்தில் இருக்கிறது. ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்ப 5ஆம் இடம் தூய்மையாக இருந்தால், 5ஆம் இடம் பழுதில்லாமல் இருந்தால், 5ஆம் இடம் பூரணத்துவத்தோடு இருந்தால், நீங்கள் நினைத்த காரியத்தை உங்களால் செய்துவிட முடியும். முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். அப்ப 5ஆம் இடத்தை நாம் தூய்மை செய்யக்கூடிய பண்பை துவக்க வேண்டும். இதுதான் ஆழ்மனம். ஆழ்மனதை நீங்கள் சரி செய்யாமல் உங்களுடைய மேல் மனதை சரி செய்யவே முடியாது. காரணம், ஆழ்மனதினுடைய விளிம்பு மேல் மனதான கடகத்தில் இருக்கிறது. அப்ப ஆத்மாவிடம் தான் என்ன எது இருக்கிறது? உயிரை இயக்குவது மனம். உயிர் விரும்புவது, உயிரினுடைய கட்டளை மனம், உயிரினுடைய கட்டளை உடல். இந்த மனம் உயிரினுடைய கட்டளையை செயல்பட்டு கொண்டிருக்கிறது, உடலையும் உயிரினுடைய கட்டளையை ஏற்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் லகான் யார் கையில் இருக்கு? நீ ராஜா, நீ நினைச்ச மாதிரி எல்லாம் செய்ய முடியாது, நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்க முடியாது. அப்ப யார் அதை யார் கட்டுப்படுத்துகிறா? தெரியல சார், அதுதான் சார் கடவுள், வேறு யார் இல்ல, அதுதான் ஆழ்மனம், அதுதான் 5ஆம் இடம். நீங்கள் 5ஆம் இடத்தை தூய்மை செய்து விட்டால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். நீங்கள் நினைத்த காரியத்தை நீங்கள் செய்து விடுவீர்கள். எவ்வளவு பெரிய சாதனையாக இருந்தாலும் உங்களால் செய்துவிட முடியும். அப்ப ஆழ்மனம் உங்களுக்கு வழிவிட வேண்டும். நீங்கள் உயிரினுடைய கட்டளைகளை ஏற்று மனம் செயல்பட முடியாது, செயல்படக்கூடாது. அப்ப இங்க கட்டளை யாரிடம்? அந்த லகான் இருக்கிறது, சிம்மத்தில் இருக்கிறது, ஆழ்மனதில் இருக்கிறது. 5ஆம் இடத்தில் அந்த லகானை ஈர்க்க பிடித்து வைத்திருக்கிறான் இறைவன். எனவேதான் அந்த 5ஆம் இடத்தை இறைத்தன்மை வாய்ந்த இடம் என்று சொல்லுகிறோம். புரியுதா? கர்ப்ப கிரகம் அதான். கரு குழந்தை எங்கே இருக்கு? கரு உருவாகி எங்கே இருக்கிறது? அது கருப்பை என்று சொல்லுகிறோமே. 5ஆம் இடம் தானே கருப்பை, 5ஆம் இடம் தானே புத்திரஸ்தானம். அப்ப 5ஆம் இடத்தில் தான் அந்த ஆழ்மனம் இருக்கிறது என்ற உண்மையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்ப சூப்பர் கான்சியஸ் ஒன்று இருக்கு. இந்த சூப்பர் கான்சியஸ்னா டிவைன், இறைவனோடு பேசக்கூடிய, இறைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அருளாளர்களுக்கு மட்டும் கிடைக்கும். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், திடீர்னு என்னுடைய மாணவர் ஒருத்தர் அழைக்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த போயிட்டு வந்துடுறேன். திடீர்னு உங்களுக்கு முன்னாடியே நான் மறைஞ்சிட்டேன்னு வைங்க. நான் போய் மதுரையில் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு மறுபடியும் 5 நிமிஷத்துல நான் வந்து இங்கே தோன்றி உங்களுக்கு உரையாற்றி கொண்டு இருக்கிறேன் என்றால் இதுக்கு பேர் என்ன? சூப்பர் கான்சியஸ். இது அருளாளர்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ஒரு யோகியின் சுயசரிதைன்னு ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க பாருங்க. பல லட்ச புத்தகம், பல லட்ச பிரதிகள் போனது. படிக்க துவங்குங்கள், தயவு செய்து படிக்கவும் எழுதவும் துவங்கணும். இந்த எழுதுறதுக்கு நான் பின்னாடி வரேன். நீங்க படிக்கவும் எழுதவும் நீங்கள் துவங்கினீர்கள் என்றால் உங்களுடைய ஆழ்மனம் அற்புதமாக வேலை செய்யும். ரைட். அப்ப இந்த சூப்பர் கான்சியஸ்க்கு நாம போக முடியாது. போகலாம், இன்னும் அதுக்கு அதிக பயிற்சி தேவை, அதிக உழைப்பு தேவை. ரைட். இப்ப மனம் என்பதை இதுவரை யாரும் சொல்லாத இன்னொன்றை நான் இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். மேல் மனம், ஆழ்மனம், அடிமனம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த அடிமனம் என்பது அடிமனம் மட்டுமல்ல, மறைமனம். இந்த அடிமனம் தான், மறைமனம் தான்
சொல்ல முடியாத துன்பத்தை தருகின்ற இடமாக இன்று இருக்கிறது. கர்ம ஜோதிடம் என்று ஒவ்வொரு முறையும் நாம் மிக விமர்சையாக அதை பேசிக் கொண்டிருக்கிறோமே, அந்த கர்ம ஜோதிடத்தினுடைய கண்டுபிடிப்பு மறைமனம் என்ற ஒரு மகாஸ்தானம் நம்முடைய ஜாதகத்தில், நம்முடைய 12 ராசிகளில் அந்த மறைமனம் என்ற ஒன்று இருக்கிறது. புதிய கண்டுபிடிப்பு அல்லது, பெரியவர்கள் கண்டுபிடித்த ஒன்று. ஆனால் எங்கேயும் அதை பற்றி வெளிப்படையாக சொல்லாமல் சென்று விட்டார்கள். 3ஆம் இடத்தில், அந்த 3ஆம் நிலை என்பது அடிமனம், மறைமனம். இந்த அடிமனதில் இருக்கின்ற கடும் படிவங்கள் தான் தீரா துன்பங்கள், கடும் தோஷங்கள், போக்க முடியாத கடும் உபாதைகள், சில நேரத்தில் மரணங்கள். வாழவே முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அனைவருக்கும் இந்த அடிமனம் மறைமனம் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மனதை சரி செய்ய முடியும், ஆழ்மனதை தூய்மை செய்து விட முடியும். ஆனால் மறைமனதை நம்மால் அவ்வளவு எளிதாக தூய்மை செய்ய முடியாது. இந்த மறைமனம் யார் காரணத்தில், யாருடைய செயலால் வருகிறது அல்லவா, பித்ருக்களால் வருகிறது. நம்முடைய மூதாதையர்களுடைய கடும் பாவச் செயல்கள் மறைமனதில் அமர்ந்து நம்மை கடும் சொல்லனா துன்பத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பித்ரு காரியங்களை நம்முடைய பெரியவர்கள் தொடர்ந்து நமக்காக பரிந்துரைத்தார்கள். அதுல ஒரு அறிவியல் இருக்கு, அதுல ஒரு ஆன்மீகம் இருக்கிறது பித்ரு காரியங்கள்ல. இப்ப இந்த காரியம் எதற்காக, ஏன் இப்படி மறைமனம் என்பது எங்கு இருக்கிறது, அடிமனம் எங்கு இருக்கிறது என்றால், இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, மனம் எங்கு இருக்கிறது, 4ஆம் இடம் கடகத்தில். ஆழ்மனம் எங்கு இருக்கிறது, 5ஆம் இடம் சிம்மத்தில். மறைமனம் எங்கு இருக்கிறது தெரியுமா, வேறு எங்கும் இல்லை, 6ஆம் இடம் கன்னியில். இந்த புதன் என்று ஒருவன் இருக்கிறானே, பசும் தோல் போர்த்திய மகா புலி. அவனை ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா, அவன் சுபர்களோடு சேர்ந்தால் சுவர் எனவும், பாவர்களோடு சேர்ந்தால் பாவர் எனவும் புதனை சொல்லுகிறது. கவனமா பார்த்துக்கோங்க, எல்லாம் ரகசியம் தான். ஆனா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம், புதனை லாபம் வாங்க, அவன் கல்விக்காரகன், வித்தைக்காரகன். இந்த ஜோதிடத்தை நாம் படிப்பதற்கும் காரணம் அவன் தான், கல்விக்காரகன் தான், வித்தைக்காரகன் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா மகா மறைமுக செயலாளி யாரு, புதன். ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, சந்திரனை தூய்மைப்படுத்துவது மட்டுமல்ல, ஆத்மகாரகன் சூரியனை தூய்மைப்படுத்துவது மட்டுமல்ல, புதனைத்தான் முதலில் தூய்மை செய்ய வேண்டும். முதலில் நாம் தூய்மை செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது என்றால் அது நம்முடைய புத்தி. இந்த புத்தியை நீங்கள் தூய்மை செய், இந்த புத்தி தான் நமக்கு எல்லா தப்பையும் செய்ய தோணுது. நண்பனை ஏமாற்றுவதற்கு இந்த புத்தி தானே வேலை செய்யுது, அப்பா அம்மாவை ஏமாற்றுவதற்கு இந்த புத்தி தானே வேலை செய்யுது, சுயநலமாக செயல்படுவதற்கு இந்த புத்தி தானே வேலை செய்யுது, அதிக கொள்ளை லாபம் வைப்பதற்கு இந்த புத்தி தானே வேலை செய்யுது, அடுத்தவனுக்கு தீங்கிழைப்பதற்கு இந்த புத்தி தான் வேலை செய்யுது. மனம் உறுத்தும், மனசாட்சி உறுத்தும். ஆனா புத்தி என்ன செய்யும் தெரியுமா, செய் என்று கட்டளையிடும். ஆனா அந்த புதனுக்கு தனிப்பட்ட வேல்யூவே இல்லை. அந்த புதனுக்கு அவன் இண்டிபெண்டன்ட் பிளானட் கிடையாது. ராஜ கிரகம் எத்தனை கிரகம், 5 கிரகங்கள் தான் ராஜ கிரகங்கள். யார் யாரு, சூரியன், சந்திரன், செவ்வாய். புதன் கிடையாது, குரு, சுக்கிரன் கிடையாது, சனி. 5 கிரகங்கள் தான் ராஜ கிரகங்கள். அப்ப மீத 4 கிரகங்கள் இருக்கிறார்களே, யார் யாரு, சுக்கிரன், புதன், ராகு, கேது. இந்த 4 கிரகங்களும் சார்பு கிரகங்கள், டிபெண்டன்ட் கிரகங்கள் பேரு, டிபெண்டன்ட் பிளானட். அப்ப இந்த சார்பு கிரகங்கள் என்ன செய்யுமா, நான் தான் பெரிய ஆளு என்று நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். அது நம்மை முழுவதுமாக இயக்கி கொண்டே இருக்கும், உந்தி தள்ளி கொண்டே இருக்கும். நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் சுக்கிரன் காரியமா இருக்கும், நாம் செய்கின்ற காரியம் எல்லாம் புதனுடைய காரியமா இருக்கும், நாம் செய்கின்ற காரியம் எல்லாம் ராகுவனுடைய காரியமா இருக்கும். ரொம்ப கவலை, ரொம்ப சோகம், நாம் செய்கின்ற காரியம் எல்லாம் கேதுவனுடைய காரியமா இருக்கும். பார்த்திருக்கீங்களா?
இந்த 5 பிளானட்டை எவன் இயக்குகிறானோ அவன் ராஜா, அவன்தான் வெற்றியார். அப்ப இங்கே புதன் என்ன செய்கிறான்? மறைமுகமாக தன்னுடைய செயலை போலாம். நாம் செய்கின்ற செயல் மட்டுமல்ல, மூதாதையர்கள் செய்த செயலையும் கணக்கு எழுதி வச்சுட்டு இருக்கான். அவன் பேர் என்ன? கணக்கன். கணக்கு எழுதி வச்சுட்டு நமக்கு ஒரு நல்லது செய்ய போறாருல குரு. கோச்சாரத்தில் வந்துட்டார் மிதுனத்துல. அப்பா நான் மிதுன ராசி சார், எனக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்ல, அந்த நேரத்தில் கொண்டு வந்து நீட்டுவான் பாருங்க ஒரு நோட்டை. இவர் இவ்வளவு தவறு செய்திருக்கிறார், இவங்க அப்பா இவ்வளவு தவறு செய்திருக்கிறார், இவர் தாத்தா இவ்வளவு தவறு செய்திருக்கிறார், நீங்கள் அவருக்கு எப்படி நீங்கள் நல்லது செய்ய முடியும்? நம்ம அலுவலகத்தில் நடக்கும். அது ப்ரொமோஷன் கொடுக்கும் போது ஒரு பேப்பரை கொண்டாந்துட்டு பாடுவானுங்க. இப்ப என்ன ஆகும்? நான் குரு பாப்பாரு, விதி இல்லை அப்படின்ட்டு ஒதுங்கி போயிடுவார். அப்ப இங்க இங்க என்ன பிரச்சனை? கன்னியில் இருக்கிறது கன்னி வெடி, கன்னியில் இருக்கிறது கன்னி வெடி. எனவேதான் அந்த கன்னி ராசிக்கு சூரியன் வரும்போது மகாலயபட்சம் 16 வருஷம் 16 நாள் தொடர்ந்து வழிபாடு செய், தொடர்ந்து வழிபாடு செய், தொடர்ந்து வழிபாடு செய். உன்னை பற்றி நினைக்காதே, ஓடு ஓடு கோயிலுக்கு ஓடு, அசைவம் சாப்பிடாத, ஓடு ஓடு கோயிலுக்கு ஓடு. 16 நாள் மகாலயபட்சம். யாருக்கான பட்சம்? பித்ருக்களுக்கான பட்சம். கொண்டாடுறோமா? சரி, பித்ருபட்சம் முடிஞ்சுதா? அப்பா 16 நாள் விரதம், சரி கொஞ்சம் ஓய்வு எடுப்போம் அப்படின்னா, பிரதமை தொடங்கி விட்டது, நவராத்திரி தொடங்கி விட்டது, அம்பாளுக்கு 9 நாள் கும்பிடு கும்பிடு கும்பிடு. நவராத்திரி எங்க? புரட்டாசியில சார். புரட்டாசின்றது சாதாரண புரட்டாசியில புரட்டி போடக்கூடிய ராசி அது. சரியா? ரைட். சரி 9 நாள் முடிச்சு. அப்பா 9 நாள் முடிச்சு, 16 9 25 நாள் முடிச்சு. 26வது நாள் அங்க யார் இருக்கா? விஜயதசமி. 3 தெய்வங்களும் 3 பெண் தெய்வங்களும் ஒன்றாக கூடி உங்களுக்கு ஆற்றலை தருகிறார்கள். அன்னைக்கு நீங்க வழிபாடு செய்யணும். ரைட். சரி கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் பார்த்தா இடையில வந்துருவான் சனி. சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமைனா என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? புரட்டாசி சனினா என்ன சார் பிரச்சனை? ஏன் சார் பெருமாள் கோயிலுக்கு ஓடணும்? ஏன் சிவன் கோயிலுக்கு போகலாம், அம்பாள் கோயிலுக்கு போகலாம். ஏன் சார் புரட்டாசி சனிக்கிழமைனா பெருமாள் கோயிலுக்கு ஓடுறோம்? என்னைக்கா யோசிச்சு பார்த்தீங்களா? புரட்டாசி சனிக்கிழமை என்பது 6வது மாதம் அல்லவா? சனி என்பது 8க்குரிய கிரகம் அல்லவா? 6 8 ஒன்னு சேர்ந்துடக்கூடாது. நம்ம காலி. 6ஆம் பாவகமும் 6ஆம் பாவக அதிபதி 8ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும், 8ஆம் பாவக அதிபதி 6ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் ஒரு வழி பண்ணிடும். அப்ப இது அசுப தொடர்பு, அசுப பரிவர்த்தனை சொல்லுவோம் இல்லையா? அந்த அசுப பரிவர்த்தனை, அசுப தொடர்பு எங்கே? புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வருகின்ற நிகழ்வு. எனவே அன்றைய தினம் ஓடுங்க. யாரை நோக்கி ஓடணும்? நம்மை காப்பவன் பெருமாள். காப்பவன் யாரு? பெருமாள். பெருமாள்கிட்ட போய் சரண்டர் ஆயிடுங்க. ஏன்? அவன் தான் 8குடையவன், அவன் தானே கண்ணன். 8ஆம் திதியில் பிறந்தவன், 8வது குழந்தையாக பிறந்தவன், சிறைச்சாலையில் 8ஆம் இடத்தில் பிறந்தவன். சரியா? 8ஆம் இடம் என்ற கருமை வண்ணனாக பிறந்தவன். அப்ப 8 8 கர்மக்காரகன் கண்ணன் தானே. அப்ப 8 8 8னா யார்? அவன் தானே ஆதிசேஷனை பாம்பை தலையில் வைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப 8 8னா யாரு? எல்லாம் அவன் தான், மகாவிஷ்ணு தான். போய் அவன் காலில் போய் விழுந்துரு, உனக்கு எந்த சூழலிலும் துன்பம் இல்லை. முடிஞ்சிச்சா? அப்ப எவ்வளவு எவ்வளவு அற்புதங்களை நம்முடைய பெரியவர்கள் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். அப்ப இங்க அடிமனம் எங்க இருக்கிறது? மறைமனம் எங்க இருக்கிறது? 6ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த மறைமனம் தான் பித்ரு கர்மா. பித்ரு கர்மா. நல்லா யோசிச்சு பாருங்க. பித்ருஸ்தானம் எது என்பது எது? பித்ருஸ்தானம் என்பது எது? 9ஆம் இடம். தெரியுமா? ரைட். 9ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் எது? 9ஆம் இடத்தினுடைய கர்மஸ்தானம் எது? அப்படியே தூக்கி போட்டோம்னா 9ஆம் இடம் தனுசுனா, தனுசுக்கு 10ஆம் இடம் கன்னி வந்து அமர்ந்துவிடும். இப்ப தெரியுதா? பித்ருக்களினுடைய கர்மா கன்னியில் இருக்கிறது. எனவே மகாலயபட்சம் கொண்டாடு, கும்பிடு கும்பிடு கும்பிடு. நான் எவ்வளவு ரகசியங்கள்! ஜோதிடம் அறியாமல் இந்த ரகசியங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள முடியுமா? அப்ப
அப்ப நாம் ஜோதிடத்துக்கு வந்திருக்கிறோமே, எவ்வளவு பெரிய செயல், எவ்வளவு பெரிய உன்னதம், எவ்வளவு பெரிய பண்பு. இறைவா, இறைவா, என்னை ஜோதிடத்துக்கு அனுப்பி இருக்கிறியே இறைவா, இந்த நாள், இந்த ஜென்மம் முழுவதுமாக நான் ஜோதிடத்திற்கு என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் என்று நாம் உறுதி பூண வேண்டும். அவ்வளவு எளிதா எத்தனை ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்துல ஜோதிடம் படிக்கிறது அவ்வளவு பெருமை, அவ்வளவு பெருமை. அப்ப இவ்வளவும் உயிர், உடல், மனம் போன்ற விஷயத்தில் இருக்கிறது. இன்னும் பேசலாம். நம்முடைய நிறுவனர் காத்திருக்கிறார், அவருக்காக நீங்களும் காத்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு செய்தி, படிக்கணும், எழுதணும் சொன்னேன் இல்லையா? படிக்கணும், எழுதணும். இந்த எழுதுகின்ற பாவகம் எது? எழுதுகின்ற பாவகம், ஏன்னா 3ஆம் இடம் தான் விரல்கள், கரங்கள், விரல்கள் 3ஆம் இடம். அப்ப இந்த 3ஆம் இடத்தை நாம எதுக்கு கொடுத்திருக்கிறாரு கடவுள்? எழுதுவதற்கு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம தட்டிட்டு இருக்கிறோம். இந்த தட்டுறது நன்மை, முழுமையாக நமக்கு நன்மை தராது. அப்ப கைப்பிடித்து எழுத வேண்டும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். நாப்பழக்கம் என்பது 2ஆம் இடம், சித்திரம் என்பது 3ஆம் இடம். அப்ப எழுதுகுவது என்பது 3ஆம் இடம். இந்த எழுதினுடைய பண்பு இருக்கிறதல்லவா, எழுத்தினுடைய பயன் அது எங்கே உங்களுக்கு கிடைக்கும்? எழுதுகிறீர்கள், எழுதினுடைய பயன் எங்கே கிடைக்கும்னா 4ஆம் இடத்துல கிடைக்கும். ஒரு பாவகத்தினுடைய வரவு அதற்கு அடுத்த பாவகம். சரியா? அப்ப நீங்க எழுத துவங்கி விட்டீங்கன்னா 4ஆம் இடம் பலப்படும். புத்தகம் போடக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்று விடுவீர்கள். சரி, இப்ப எழுதுறது என்ன சார்? எழுதுறது உங்களுக்கு நிறைய செய்தி இருக்கு. இந்த ராமநாமம் எழுதி 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 பயன்பெற்றவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ராமநாமம் என்ற வார்த்தையை, அதுவும் இறைவனுடைய நாமங்களை பற்றி எழுதுவது என்பது அற்புதமான பலன் அளிக்கும். 12 பாவமும் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதை பற்றி நிறைய நம்ம பேசலாம், அதற்கான நேரம் இதுவல்ல. ராமநாமம் எழுதி எழுதி ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கிறேன், அவ்வளவு தோஷம். இது வாழ்க்கையே வாழ முடியாது. எப்படி, என்னமா பண்றீங்க சார்? வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு சார். வீடு கட்டிட்டீங்களா? வீடு கட்டிட்டேன் சார். குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை. கார் இருக்கா? கார் இருக்கு சார். வேற பைக் இருக்கா? பைக் 2 பைக் இருக்கு சார். நகை, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்கு சார். கணவருக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்? நல்லா இருக்கார் சார். மாமனார் மாமியார் பிரச்சனை? நல்லா இருக்கு. அலுவலகத்தில் ஏதாவது பிரச்சனை? நல்லா இருக்கு. இது நல்லா இருக்க முடியாது, இது நல்லாவே இருக்க முடியாது. எப்படி இந்த பெண் நல்லா இருக்கு? எனக்கு என்ன ஆயிடுச்சு? கிரியாசிட்டி வந்துருச்சு. ஆச்சரியம் இல்லையா? ஆராய்ச்சி இல்லையா? ஆகா, இந்த ஜாதகம் கடுமையான தோஷ ஜாதகமாச்சு, என்ன செய்தது என்ன செய்தது என்று என்னமோ நீங்க பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணீங்க? எந்த கோயிலுக்கு போனீங்க? என்ன பரிகாரம் செஞ்சீங்க? எவ்வளவு செலவழிச்சீங்க? என்னெல்லாம் பண்ணீங்க? கேட்கிறேன் சார். நான் எந்த கோயிலுக்கு போகல சார், எந்த பரிகாரமும் செய்யல சார், நான் எதுவும் செய்ய மாட்டேன் சார், போனதில்லை சார் அப்படின்றாங்க. இல்லை இல்லை, ஒருபோதும் வாய்ப்பு இல்லை. இந்த இவ்வளவு நற்பண்புகளை, இவ்வளவு நல்ல வாழ்க்கையை நீங்கள் இந்த ஜாதகம் பெறுகிறது என்றால் நீங்கள் ஒருபோதும் இப்படி இருந்திருக்க முடியாது. இதைவிட மகத்தான காரியத்தை நீங்கள் செய்திருக்க வேண்டும். ஏதாவது சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச நான் ஒண்ணுமே நல்ல காரியம் பண்ணல சார். அப்ப நான் கேட்கிறேன், வேற ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கண்ணா. சார், நான் சின்ன வயசுல இருந்து ராம ஜபம் எழுதுவேன் சார், ராம நாமம் எழுதுவேன் சார். உடனே நான் எப்பையில இருந்து எழுதுறீன்னு கேட்கல, எத்தனை லட்சம் ராமநாமம் எழுதியிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். எத்தனை லட்சம் என்றால் அத்தனை லட்சம் ராமநாமம் எழுதினால்தான் அந்த ஜாதகம் தூய்மை பெறும் என்பதில் எனக்கு ஆணித்தனமான கருத்து இருந்த காரணத்தினால் எத்தனை லட்சம் ராமநாமம் எழுதினீர்கள் என்று கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, சார் நான் 10th எக்ஸாமுக்கு முன்னாடியே எழுத ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் கோவம் வந்துச்சுன்னா நான் உட்காந்து ராமநாமம் எழுதுவேன் சார். அப்புறம் சந்தோஷம் வந்தா ராமநாமம் எழுதுவேன் சார். கவலை வந்தா ராமநாமம் எழுதுவோம் சார். ரொம்ப உற்சாகமா இருந்தாலும் ராமநாமம் எழுதுவோம் சார். சரி, 10th எழுதுறீங்க, அப்புறம் +2 +2 எழுதுனேன் சார், அப்புறம் கல்லூரியில் எழுதுனேன் சார், அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு எழுதுனேன் சார், இப்போ நான் எழுதிட்டு இருக்கிறேன் சார்
எத்தனை லட்சம் எழுதியிருப்பீங்க? அது தெரியாது சார். அப்ப ஏறத்தாழ பல லட்சம் ராமநாமம் எழுதிய அந்த கரத்தினுடைய பண்பு காரணமாக அந்த தோஷங்கள் எல்லாம் அடிபட்டு, ஜோதிடம் பொய்த்து போய், ஜாதகம் பொய்த்து போய், ராசி கட்டங்கள் எல்லாம் பொய்த்து போய் அந்த பெண்மணி மிக அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த ராமநாமம் கையால் எழுதுகின்ற எழுத்து, அந்த 3ஆம் இடம் ஆற்றல் பாவகம், ஆற்றல் பாவகம். எனவே அந்த 3ஆம் இடத்தை நீங்க தயவு செய்து ஆக்டிவேட் பண்ணணும்ன்றதுக்காக ரொம்ப அவசரமா 1,08,000 ராமநாமம் எழுதுகின்ற புத்தகத்தை மிக குறைந்த காலத்தில் தயார் செய்து இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு கடுமையான தோஷங்கள், இந்த தோஷங்களுக்கு நீங்க எங்கே போனாலும் பரிகாரங்கள் கிடைக்கவில்லை. அப்ப இந்த குழந்தைகளை எல்லாம் நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி ராமநாமத்தை எழுத நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள். சாதாரணமாக எழுத முடியாது, மிக தீவிரமான அந்த குரு பக்தி இருந்தால்தான் இதை எழுத முடியும். ஆனால் அந்த குரு பக்தியை கொண்டு வந்து விட்டால், இந்த ராமநாமம் எழுதிவிட்டால் அவர்களுடைய அனைத்து தோஷங்களும் போய்விடும். அப்ப 3ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அதுதான் ரிசீவர். விண்ணை நோக்கி இருக்கின்ற 3ஆம் இடம் தான் ரிசீவர். அப்ப அந்த ரிசீவர் ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா பலன்களும், விண்ணிலிருந்து கிடைக்கின்ற அனைத்து மகா சக்திகளும் நமக்கு கிடைத்து விடும் என்ற ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்து, உயிர் மனம் உடல் என்ற அற்புதமான தலைப்பை கொடுத்து இவ்வளவு நேரம் உங்களோடு உரையாட வைத்ததற்கு நம்முடைய நிறுவனர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி பாராட்டி, அதைவிட இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக அமர்ந்து இந்த செய்தியெல்லாம் கேட்டதற்காக உங்களுக்கும் நன்றி பாராட்டி நான் இடம்பெயர்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.